ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சிவா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது, வாரத்தில் 2 நாள் ஆச்சு ஈரல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெக்னென்சியில் ஆட்டு ஈரல் சாப்பிட்றதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றலாம். அந்த மாதிரி எனக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அப்படி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதுக்கு குட்டியாக கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, லவங்கம் சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடல, அன்றைக்கி எனக்கு ஸ்மெல் பிடிக்கல. அதனால் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். அப்போ தான் நல்லா வேகும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயமே போதும். ஏன்னா நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இன்னுமே அந்த தக்காளிலாம் நல்லாவே மசியணும். இது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 3 பூண்டு இருக்கும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாயில் போடும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இது நல்லா மசியும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். ஸ்மெல்லுமே நல்லா வந்துச்சு. ஈரல் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் பெருசாக இருந்தது. நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது வேகும்போது இன்னுமே கொஞ்சம் பெருசாகும். அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடயே சேர்த்துக்கிறேன். ஸ்மெல்லு நம்ம பிடிக்காது அப்படின்னு நினச்சி பண்ணோன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நம்ம பிடிக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியும். நான் அப்படி நினச்சி தான் சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே கலர்லாம் மாறிடுச்சு. நல்லாவே பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நம்ம இந்த கரண்டில் வச்சு குத்தி பார்த்தோம்னாவே தெரியும். நல்லாவே வெந்துருச்சு. எல்லாமே அந்த வெங்காயம், தக்காளி அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஈரலில் ஃபுல்லாகவே பரவி நல்லா வந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சேன். நல்லாவே வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் பெப்பரையும் தூவிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு நீச்சி ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த பெப்பரோட ஸ்மெல்லும் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். நான் இதை எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுருந்தேன். அது கூடயுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம பிடிக்கும்னு நினச்சி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியும். நான் பண்ண ஈரல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி இந்த ஈரல் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் யாரோ பண்ணி கொடுத்து சாப்பிட்றத விட நம்ம பண்ணி சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கா மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தோணுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.